தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கடந்த வாரம் வர முடியாதவர்கள் இன்றைய தினத்தில் வரவும் தேவனை துதிக்கும் தந்த பிரதான சலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இன்றும் நம்ம மத்தியில் புதிதாய் வந்திருக்கக்கூடியவர்கள் சகோதரர் லோகநாதன் அண்ட் ஃபேமிலி ஃப்ரம் ஷாபியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சகோதரர் மார்டின் ஃப்ரம் ஷாபியா அருண் ஜோசப் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. சகோதரர் சிஸ்டர் லீலாமா மதர் ஆஃப் ஹெலன் கிறிஸ்டபர் இவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தமிழ் பிரதரன் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கடந்த வாரத்திலும் கூட சக்கரையா அப்படியாய் நல்லபடியாக இந்தியாவிற்கு போய் சேர தேவன் தம்மை கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வாரத்திற்கான ஜெப குறிப்புகள் இவாஞ்சலிஸ்ட் தாம்சன் அவர்களும் கூட வருகிற நவம்பர் 21 இப்படியாய் அவருடைய எக்ஸாமுக்காக கடந்து செல்ல இருக்கிறாங்க யூஎஸ்க்கு. அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து டிசம்பர் 1 இப்படியாய் நம்ம பிலீவர்ஸ் மீட்டிங் இருக்குது, அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். புதிய ஆத்மாக்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். புதிய வேலைக்காய் காத்திருக்கக்கூடிய சகோதரர் ஆல்வின் அவர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். சபை கூட்டங்களுக்கு வர முடியாதவர்கள் தடைகள் நீங்கி தொடர்ந்து வருவதற்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்த வாரம் ஜெபிக்க வேண்டிய 2 குடும்பங்கள் சகோதரர் ஸ்டீஃபன் லாமேக், சகோதரர் பிஜு. இந்த வாரம் சபையின் கூட்ட ஒழுங்குகள்: செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை கேம்ப் விசிட், திங்கட்கிழமை ஷெயின்லிங் பிரேயர், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி. இந்த கூட்டத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். அதன் பிற்பாடாக நமக்கு சாட்சியின் பகுதி இருக்கும். அதைத் தொடர்ந்து எழுந்து நின்று யாவரும் 662 பாடலை பாடிய பிற்பாடாக சகோதரர் அவர்கள் மெமரி வர்ஸ் கொண்டு வருவாங்க. அதைத் தொடர்ந்து தேவனுடைய செய்தி மற்றும் கோஸ்பல் சகோதரர் ஸ்டீஃபன் லாமக் அவர்கள் கொடுப்பாங்க. சகோதரர் முடிவு ஜெபத்தை சகோதரர் ஜோசப் அவர்கள் ஜெபித்து கூட்டமானது நிறைவு பெறும். Last Saturday, that's on the 8th of November, I had gone for an inter-school role play competition to GIIS. We were a group of around 6 students and we had put up a play based on History Needs Time. We prepared for almost 2 weeks, from scripts, outfits, props, background, audio, and much more. By the grace of God, we were able to win and place third amongst many other schools. And God also enabled our school to place the second position for overall. Once again, I thank God for enabling us to have achieved this. Glory to God. நீ ஒரு சிறு சாட்சியாக நிறுத்துற கர்த்தருக்கு கோடி நன்றி. நானும் டூரிஸ்ட் விசாவில் வந்திருந்தேன். வந்து இங்கே வேலை தேடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ரூம்மேட் மூலயமா வந்து வேலை கிடச்சிச்சு. அவருங்க ஒரு இடத்துல வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க, நீங்கள் போங்க கரெக்டாக சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ போய் ஜாயின் பண்ணேன். அது சேலரி கொஞ்சம் கம்மி தான், அதுலேயே அப்படியே போச்சு. ஆனால் அவங்க விசா கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க. அதனால் அப்ஸ்காண்டிங் ஆகி போன வருஷம் இதே டைமில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தேன். அப்போ எப்படியோ கிளியர் பண்ணி ஒரு விசா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த நவம்பர் மாதம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்துச்சு. ஆனால் போக முடியல, ஏன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருந்ததுனால. இப்போ இந்த மண்டே வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் பர்த்டே, அதனால் பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஃபேமிலி எடுத்துக்கொள்ள ஃபினான்ஷியலாக எனக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபினான்ஷியலாக என்னால் எதுவுமே சப்போர்ட் பண்ண முடியல ஃபேமிலிக்கு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கடவுள் வந்து மனசில் வச்சுருந்தாரு, நீ போய் மேனேஜர்கிட்ட பேசு, இல்லை நான் உனக்கு கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அதுக்கப்புறம் நான் போய் மேனேஜர்கிட்ட போய் பேசும்போது எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இப்போ எனக்கு ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் ஓகே. அதனால் ஃபேமிலி எடுக்க முடியாது. அதனால் அது எனக்கு ஃபேமிலி எடுத்து இங்கே எல்லாரோட சேர்ந்து நானும் இருக்கேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நன்றி. நாம் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 662வது பாடலை கைகளை தட்டி நாம் உற்சாகமாக பாடலாம். முதல் 2 சரணங்கள். காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன், காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன், என்றும் மாறாதவர் சுராஜன் நீரே. மகிமை மகிமை உமக்கென்றுமே, மகிமை மகிமை உமக்கென்றுமே, சொன்னபடி செய்பவரே, சொல்லால் அகிலத்தை படைத்தவரே, சொன்னபடி
செய்பவரே, சொல்லால் அகிலத்தை படைத்தவரே, சோர்ந்து போகும்போது நீர் சொன்னதை நினைத்தே ஆக மகிழ்வேன். சோர்ந்து போகும்போது நீர் சொன்னதை நினைத்தே ஆக மகிழ்வேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன். காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜன் நீரே. மகிமை மகிமை உமக்கென்றுமே. மகிமை மகிமை உமக்கென்றுமே. கண்மணி போல் காப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டினீரே. கண்மணி போல் காப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டினீரே. கலங்கி தவித்த போது உம்மை கண்டேன், கடந்தேன், கலங்கிடனே. கலங்கி தவித்த போது உம்மை கண்டேன், கடந்தேன், கலங்கிடனே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்திடுவேன். காலம் காலமாக உம்மை நான் துதிப்பேன். காலை மாலை தோறும் உம்மையே துதிப்பேன். என்றும் மாறாதவர் இயேசுராஜன் நீரே. மகிமை மகிமை உமக்கென்றுமே. மகிமை மகிமை உமக்கென்றுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கடந்து வந்திருக்கின்ற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே புதிதாக கடந்து வந்தவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி எல்லாரும் மெமரி வர்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் ரெடியாக வந்திருக்கிறீங்க? சின்ன வசனமாக தான் நான் போட்டேன், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரெடி? எல்லாம் ஏஞ்சி நினைக்கலாம், டிஸ்பிளே ஆன் பண்ணிக்கலாம். 2 தடவை நான் புதுசாக வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன். 2 முறை நம்ம பார்ப்போம், சத்தமாக சொல்லுவோம். 3ஆவது முறை மானப்பாடமாக எல்லாரும் சொல்ல போகிறோம். சரிங்களா? அதை நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம தைரியமாக சத்தமாக நம்ம இந்த வசனங்களை நாம் சொல்லலாம். டிஸ்பிளே ரெடிங்களா? ரெடி? 1 2 3. சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்சம் கூட லவுடாக நம்ம சொல்லலாம், நல்ல சத்தமாக சொல்லலாம். நம்ம மெமரியில் மனசில் பதிஞ்சிடும் சீக்கிரமாக. ரெடி? 1 2 3. சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஓகே, டிஸ்பிளே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ரெடி? நம்ம பார்க்காம சொல்லிடலாமா? சங்கீதம் 84:5. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். சங்கீதம் 84:5. ஓகே, அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? யார் கர்த்தருடைய பார்வையில் பாக்கியவான்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுது. உம்மிலே பலன் கொள்கிறவர்கள், ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பலன் அடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தங்களுடைய இருதயங்களிலே செம்மையான வழிகளை நாம் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. வருகிற நாட்களில் நாம் இருதயத்திலே செம்மையான வழிகளை கொண்டவர்களாகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பலன் கொள்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பாக்கியவான்களாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நாம் வேதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம வேதத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு கொண்டு போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, காட் கிவ்ஸ் பெஸ்ட் ஓவர் குட்.
அதாவது தேவனாகிய கர்த்தர் நன்மையை காட்டிலும் சிறப்பானதை நம்முடைய வாழ்க்கையில தருவார் என்கின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நம்முடைய அனுதின வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பேசக்கூடிய பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு வசனமாக நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஸோ அப்போ த காட் கிவ்ஸ் பெஸ்ட் ஓவர் குட். 3 வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். இங்கிலீஷில் நம்ம வாசிக்கலாம், பார்க்க முடியும். குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட். மூணு வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம். குட்னா என்னது? நல்லது. பெட்டர்னா அதோட கொஞ்சம் நல்லது. அப்புறம் பெஸ்ட்னா சிறப்பானது. அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையவே கிடையாது. அப்போ அந்த 3 வார்த்தையில நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அது குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காட் கிவ்ஸ் பெஸ்ட் ஓவர் குட். நன்மையானதை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு எப்படி தர போறாரு? சிறப்பானதை தருவார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேர்ஸில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட். சிறப்பானதை தரப்போறாரு. நம்மலாம் எப்படி யோசிச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, ஏதாவது சின்ன நன்மை கிடைச்சா போதும், நல்லது கிடைச்சா போதும் ஆண்டவரே, இல்லைன்னா பெட்டர் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, குட்டு கிடைச்சா போதும், நல்லது கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம என்ன செஞ்சிடும்? கம்ஃபர்டபுளாக இருந்துருவோம். இல்லைனா உடனடியாக எந்த பொருள் கிடைக்குதோ அதை நினச்சிட்டு ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக இருந்துரும். ஒருவேளை அது நமக்கு கன்வீனியண்ட்டாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட். ஆனால் அந்த பெஸ்ட்டு கிடைப்பதற்கு சில தாமதமாகலாம், சில சமயங்களில் டிலே ஆகக்கூட அந்த ப்ராசஸில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? ஹி வாண்ட்ஸ் டு கிவ் யூ த பெஸ்ட் இன் ஹிஸ் ஹைஸ். அவருடைய பார்வையில் பெஸ்ட், சிறப்பானது ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், டிலே ஆகிட்டே இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். நீங்க அதை பத்தி எதுவுமே நினைக்க வேணாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிறது என்ன சிறப்பான காரியங்களையும் சில நேரங்களில் காலதாமதமாகலாம், டிலே ஆகலாம். டிலே இஸ் நாட் அ டினையல். ஆனால் என்ன செய்ய போறாரு? God is going to give you the best அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். 3 எக்ஸாம்பிள் இல்லைன்னா 4 எக்ஸாம்பிள் டைமை பொறுத்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு 3 அல்லது 4 உதாரணங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக ரூத்துடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க இருக்கின்றோம். ரூத் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரூத் எழுதின புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாராவது வாசிக்கலாம், இல்லை நான் வாசிக்கிறேன். ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். ஓகே, இந்த இந்த பகுதி 1 முதல் 5 வசனம் நம்ம வாசிக்கும்போது இந்த ரூத்துடைய சரித்திரத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்கள் இந்த வேதாம பகுதியில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த டாப்பிக்கு பேஸ்டாக நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும்போது, ஒரு பெத்லஹேம் என்கின்ற இடத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவங்களுக்கு மனைவி பேர் நகோமி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா, தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம்னா கொடுமையான ஒரு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். பஞ்சம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம் நம்மலாம்? சொல்லுங்க பிரபு. ஊரை விட்டு போயிடும். அதே தான் அவங்களும் பண்ணிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? அந்த ஊரில் ரொம்ப பஞ்சம் இருக்குது, உணவு தானியங்கள்லாம் கிடைக்கல, சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லை. என்ன செஞ்சுட்டாங்க? வேற ஊருக்கு அவங்க பிரயாணம் பண்ணி போனாங்க. அவங்க போய் சேர்ந்த இடம் மோவாப் என்கின்ற இடம். அங்கே போகும்போது இவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த அந்த சகோதரருக்கும் அந்த சகோதரிக்கும் 2 மகன்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே போன நாட்களில் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்போ தகப்பனார் மரித்து போனாங்க.
மரிச்சு போனோடனே அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்தினுடைய ஆதாரமாகிய கணவன் இறந்து விட்டான், குடும்ப தலைவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க முடியுமா? இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதே மாரி தான் அந்த ஃபேமிலில ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப அங்க இருந்த நாட்களில நகோமியும், அவருடைய 2 குமாரரும் அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, மோவாப் தேசத்தில இருக்கிற அந்த அவங்களுக்கு 2 அந்த 2 பையங்களுக்கும் அந்த மோவாப் தேசத்தில இருக்கிற பெண்களை தெரிந்து கொண்டு, அங்கே திருமணம் செய்து வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ரூத் நினைக்கிறேன் அவங்களுக்கு திருமணமாகி வந்த ஒரு 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 மருமகள் பேரு ரூத். அப்ப ரூத் நினைக்கலாம், ஓகே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிறப்பானத குடுத்துட்டாரு. நல்லது கிடைச்சிருச்சு என்னுடைய வாழ்க்கையில. நான் எதிர்பார்த்த மாரி எல்லா பெண்களுக்கும், எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னன்னு, ஏற்ற நேரத்தில நம்ம ஒரு திருமண வாழ்க்கைய ஏத்தணும். அப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். நல்ல குழந்தை பெற்று நம்முடைய பிள்ளைகள நல்ல முறையில வளர்த்தி எடுக்கணும். லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வாஞ்சியும், விருப்பமுமாக இருக்கும். இப்ப இந்த ரூத்துக்கு என்ன தோணியிருக்கும்? ஓகே இன்னைக்கு நல்லா திருமணமானவனே அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க. ஓகே என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடந்துருச்சு. சந்தோஷமா இருக்கலாம். இனி உள்ள நாட்கள்ல ஹேப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழுந்தது போல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? அவங்களுடைய 2 கணவர்களும் மரித்து போனார்கள். அவங்க வீட்ல ஆதாரமாக இருந்த கணவனார், தகப்பனார் மரித்து போனாங்க. இப்ப திருமணமானதுக்கு பின்பதாக 2 பிள்ளைகளும் மரித்து போனாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்ப அந்த வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 3 பேர். யார் யாரு? நகோமி, அப்புறம் 2 மருமகள்கள் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பெண்களா இருக்கிறாங்க. இந்த 3 பேர் என்ன செய்றாங்கனாக்கா, ஒரு ஒரு அவங்க சிச்சுவேஷன்ல நம்மள வச்சு பார்த்தோம்னாக்கா, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நல்லா போயிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. லைஃப் எல்லாம் ரொம்ப ஹேப்பியா போயிட்டு இருந்த மாரி இருந்துச்சு. மேரேஜ் ஆச்சு. அவங்கலாம் நல்லா திருமணமாகி சந்தோஷமா இருந்தாங்க. பஞ்சத்திலேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்க போனோனே திருமணம் ஆச்சு. பிள்ளைங்கலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா இருக்கிற நேரத்தில, அவங்க கணவர்கள் மரித்து போனாங்க. தகப்பனாரும் இழக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்த நகோமி இந்த ரூத் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த நகோமி ஒரு நாள் கூப்பிட்டாங்க. 2 மருமகள கூப்பிட்டாங்க. நான் என்ன செய்ய போறேன்? நானு பெத்லெகேமுக்கு நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த தேசத்துக்கு நான் போகப் போறேன். ஆகவே நீங்க என்ன செய்யுங்கன்னா, இங்கேயே நீங்க உங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த ரூத் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 16, 17 வசனங்களில நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த ரூத்துடைய பதில் என்னவாக இருந்தது? ஓகே. இங்க அவளுடைய ரூத்துடைய ஸ்டேட்மெண்ட்ட பார்க்குறோம். வெரி பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம பார்க்குறோம். ரூத்ஸ் ரைட் சாய்ஸ் அவளுடைய தெரிந்து கொள்ளுதலை நாம இங்க பார்க்க முடியுது. அவங்க சொல்றாங்க, "உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்கிட்ட பேசவே பேசாதீங்க." மாமியார் கிட்ட பார்த்து சொல்றாங்க. மாமியார் சொல்லிட்டாங்க மருமகள பார்த்து, "எப்பா நீ உங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு போயிடு. நீ போய் உனக்கு பிடிச்ச உங்க சொந்தக்காரங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. நீ அங்க போய் இருந்துக்கோ. உனக்கு அட்லீஸ்ட் உன்னுடைய வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ. நான் என்ன செய்றேன், என் சொந்த ஊராகிய அந்த பெத்லெகேமுக்கு நான் போறேன்னு" சொன்னாங்க. ஆனா அந்த ரூத் என்கின்ற மருமகள் என்ன சொன்னாங்க, "நீங்க போற இடத்துக்கு தான் நான் வருவேன். நீங்க தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணமடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவங்க பெஸ்ட் சாய்ஸை அவங்க செலக்ட் பண்ண அவங்க லைஃப்ல ஒரு நல்ல முடிவை அவங்க எடுத்ததை நம்ம வாசிக்க முடிகிறது. அதனால என்ன செய்றாங்க, இப்போ மாமியாரும் மருமகளுமாக சேர்ந்து அவங்க அந்த பெத்லெகேமுக்கு கடந்து வர்றாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்க ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப இடி விழுந்த சூழ்நிலை, கணவன் இல்ல. அப்புறம் மருமகள பார்க்கும்போது அவங்களுக்கு கணவர் இல்ல, பிள்ளைகள் இல்ல. அவங்களுக்கு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல அந்த மோவாப் தேசத்திலிருந்து அவங்க பெத்லெகேமுக்கு இப்போ அவங்க 2 பேராக கடந்து வர்றாங்க. இங்க வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவங்கெல்லாம் விட்டுட்டு வந்த சொந்தக்காரங்க, உடன்பிறப்புகள் வீடெல்லாம் இருந்துச்சா? இடம் இருந்துச்சா? அவங்க தங்குறதுக்கு இடம் இருந்துச்சா? ஒண்ணுமே நமக்கு தெரியல. ஒரு எல்லாம் இழக்கப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தப்ப அந்த அந்த ரூத் ஆனவள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு 2வது அதிகாரம் 2, 3 வசனங்கள நம்ம வாசிக்கலாம். ரூத் 2வது அதிகாரம் 2, 3 வசனங்கள்.
போதும். இங்கே நம்ம வாசிக்கிறோம் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாமியாரும் மருமகளும் அநேக ஆண்டுகளுக்கு கழித்து அவங்க சொந்த தேசத்துக்கு வரும்போது அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும், அவங்க மனப்பக்குவம் மைண்ட் செட்டப்லாம் எப்படி இருந்திருக்கும். யாருமே இல்லையே, நமக்கு சொந்தக்காரங்களாம் இருந்திருப்பாங்களா, வீடு இல்லை வாசல் இல்லை, எப்படி போய் அவங்க சமாளிப்பாங்க, குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறதே தெரியாத சூழ்நிலையில் அவங்க போனாலும் அந்த ரூத் என்கின்ற பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா, வேலை செய்வதற்காக துணிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஷீ ஸ்டெப்ட் அவுட் அண்ட் ஒர்க் இன் த ஃபீல்ட். அவங்க என்ன செஞ்சாங்க, வீட்டிலேருந்து வெளியில் போய் வயல் நிலத்தில் வேலை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. நம்மனா என்ன செய்வோம், ஓகே எல்லாம் போச்சு, நன்மை ஒன்றுமே இல்லை, இனிமேல் என்ன செய்கிறது, வீட்டில் உட்காந்து யோசிச்சு புலம்பிக்கிட்டே இருப்போம், யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு. ஆனால் இந்த ரூத்தை பார்க்குறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த பொழுது கூட அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் இருந்து வெளியில் போய் வயல் நிலத்துக்கு போய் வேலை செஞ்சு அங்கே என்ன செய்கிறாங்க, சம்பாதிப்பதற்காக வீட்டுக்கு வெளியில் வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறாங்க. தற்செயலாக போன இடம் யாருடையதாக இருந்தது, போவாஸுடைய வயல் நிலமாக இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அதோடு நிறுத்தி விடவில்லை. 4வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கையில் இருந்த அந்த ரூத்துக்கு அவங்களுடைய போவாஸுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். ஒரு மோவாப் தேசம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும், அந்நிய தேசத்தை ஒரு பெண்மணியாக இருந்தாலும் மோவாபுடைய கண்களிலே தயவு கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால அவங்களுடைய சந்ததி என்னவாக இருந்தது, அவங்களுடைய சந்ததியில தான் நம்ம யார் வந்தா, தாவீது வந்தாங்க. அதுக்கு பின்பதாக பார்த்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் அந்த சந்ததியில் வந்தாங்க. ஸோ காட் கிவ்ஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடங்கணும் இல்லையா. முதலாவது அவங்க லைஃப்பில் ரூத்துடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம்லாம் ஆனவொடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவங்களோட வாழ்க்கையில் பல நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் கடினமான பாதைக்குள்ளாக அவங்களை கடந்து போக அனுமதித்தார். ஒருவேளை அவங்க நினச்சிருக்கலாம், அந்த கஷ்டமான பாதையில் கடந்து போகும்போது, ஏன்டா இப்படி வாழ்க்கை, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் இப்படி கடவுள் இந்த பாதையில் என்னை அனுமதித்திருக்கார், வழிநடத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கடினமான பாதைகள் வழியாக கடந்து போனாலும் கடைசியில் கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஒரு பெஸ்ட்டாக அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு மேலாக, இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பதாகவும் அந்த ரூத்தை குறித்து இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவங்களுடைய சந்ததியிலே தான் தாவீது வரார். அவருடைய தாவீது என்பது ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு பின்பதாக வந்த ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருந்தவர் தான் தாவீது. அவங்களுடைய சந்ததிக்கு ஒரு முற்பதாக்களாக இந்த 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 போவாசும் இந்த ரூத்தும் குடும்பத்தினர் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சந்ததியில பிறந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நல்லா தானே இருக்கு என்னோட வாழ்க்கையில, இது நல்லா இருக்கு, இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் காட் வாண்ட்ஸ் டு கிவ் யூ த பெஸ்ட். அவருடைய பார்வையில் நல்லதை சிறப்பானதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த சிறப்பானதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகள் வழியாக ஒருவேளை நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், கணவனை இழந்துட்டாங்க, மாமனாரை இழந்து போன சூழ்நிலைமை, வீடு இல்லை பஞ்சமான ஒரு சூழ்நிலை, மறுபடியுமாக சொந்த தேசத்துக்கு மாமியாரோட வர்றாங்க. என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம்னே தெரியல. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு கடினமான ஒரு பாதை, மதுரமான ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ரூத்துவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃபை ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்கள். அவங்க போய் வேலை செய்யணும்னு போய் நினச்சாங்க, தங்களை தாழ்த்தினாங்க, அவங்க போய் முயற்சி செய்தாங்க. அவங்க வேலை செய்ய போன இடத்துல அவங்க சந்தித்தது ஒரு போவாஸை சந்திச்சாங்க. போவாஸை சந்தித்த பொழுது அவங்களுடைய பிறந்த குழந்தை ஒரு அவங்க சந்ததியில் வந்தது தான் தாவீது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல் அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பானதை தர விரும்புகிறார். ஆனால் கடினமான பாதைகள் அதற்கு முன்பதாக காணப்படலாம். ஆனால் அதனுடைய விளைவு, முடிவு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது சிறப்பானதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2வது எக்ஸாம்பிளுக்கு நம்ம கடந்து போகலாம். கானா ஒரு கல்யாணத்துக்கு நேராக நம்முடைய வசனங்களை நாம் திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரலாம். யோவான் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம்.
இதுவும் நல்ல எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியரான பேசேஜ் தான். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பகுதி தான். இங்கே என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்த முதல் அற்புதம் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே குறிப்பெடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் நாளிலே கலிலேயா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அங்கே ஒரு பெரிய கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சீஷர்களையும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. கல்யாணம்னா எப்படி இருக்கும்? துக்க வீடா துக்கமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜாய்ஃபுல் அக்கேஷன். ஒரு வீட்ல கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க வீட்ல எப்படி இருக்கும்? கலகலன்னு பரபரப்பா இருக்கும். பந்தல் போடணுன்னுவாங்க, கல்யாண மண்டபத்த புக் பண்ணணுன்னுவாங்க, சாப்பாட்டுக்கு புக் பண்ணணுன்னுவாங்க, வெட்டிங் கார்டு அடிக்கணுன்னுவாங்க, இன்விடேஷன்லாம் எல்லா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் குடுக்கணும், தூரத்துல இருக்கவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஒரு கல்யாண வீடுனா அப்படியே பரபரப்பா பிஸியா இருக்கும். பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, கூட பிறந்தவங்க ஒரு பக்கம் வீடெல்லாம் சுண்ணாம்பு அடிச்சு பரபரப்பான ஒரு ஜாய்ஃபுல் அக்கேஷனா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த திருமணத்திற்கு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனை உள்ள அழைச்சிட்டு வந்தாங்க. யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களையும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த திருமணத்துக்கு பங்கு பெறுவதற்காக அவர் என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அங்க என்ன செய்றாங்க? அந்த திருமணத்துக்கு அவங்க கடந்து போனாங்க. அங்க கடந்து போன பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். த குட் வாஸ் கான். அவங்க எது நல்லதுன்னு நினைச்சாங்களோ அது தீர்ந்து போயிடுச்சு. திராட்சை ரசம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னனாக்கா, அன்னைக்கு உள்ள திருமணம் முடிஞ்சிட்டு விருந்து கொடுக்கும் பொழுது சாப்பாடுலாம் போடும்போது திராட்சை ரசம் பரிமாறப்படும். அது எதற்காக இருக்கிறதுன்னா, தெர் வாஸ் அ ஜாய் அண்ட் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு த சிம்பிள் ஆஃப் ஜாய் அண்ட் பிளஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. திராட்சை ரசம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அநேக ஆண்டுகளாக அதை பதப்படுத்தி அதை சேமித்து வைத்த அந்த திராட்சை ரசத்தை பரிமாறும் பொழுது ரொம்ப சுவையானதாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது 1 வருஷம் ஆனது ஒரு டேஸ்ட் இருக்கும், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு பதப்படுத்தப்பட்டதுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்போ அதுதான் என்ன செய்யப்படுகிறது? இட் இஸ் ஜாய் அண்ட் த பிளஸிங் அப்படின்றத அதை சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு திருமண வைபவத்துல அந்த சந்தோஷமாக கருதப்படுகின்ற அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது. எல்லாருக்கும் ஒரே பேனிக்கா இருக்கும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது திருமணத்துல நம்ம எல்லாம் சாப்பாடு காலியான மாரி தான். மட்டன் பிரியாணி நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, மட்டன் பிரியாணி காலின்னு சொல்ற சிச்சுவேஷன் தான் அன்னைக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு சொல்றது போல. மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? திருமண வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? டென்ஷன். ஐயோ! இன்னைக்கு என்ன சாப்பாடு குடுக்க போறோம்? இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்களே! இவ்வளோ பேர் இன்னும் சாப்பாடு பரிமாற வேண்டியிருக்குது. இன்னும் இவ்வளோ பேர் சாப்பிடாம இருக்கல. என்ன செய்ய போறோம்? அப்படின்னு பதட்டம் அடைவாங்க. வீட்ல இருக்கிறவங்க, கல்யாண வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரே டென்ஷனா இருக்கும். அதேதான் அன்னைக்கு இருந்த காலத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொன்ன பொழுது, அங்கேயும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அப்ப அங்க என்ன நடந்தது தெரியுமா? 4ஆம் வசனத்துல நம்ம 3ஆம் வசனத்துல, அப்ப இயேசுவின் தாய் அவர்களுக்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சொல்றாங்க, இது போல திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிற்று, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 2 விஷயத்த நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட நாம் கடந்து போகணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஏதாவது குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கும் பொழுது நாம் யார்கிட்ட போகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரியாள் கூட யார்கிட்ட போனாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போனாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டுக்காரங்களாம் வந்து அந்த மரியாள் கிட்ட போய் சொன்ன பொழுது, மரியாள் யார்கிட்ட போனாங்க? இயேசு கிறிஸ்துவிட்ட போனாங்க. இயேசு கிறிஸ்து இங்க யாரா இருக்கிறாங்க? விருந்தினரா இருக்காங்க. ஹி இஸ் அ கெஸ்ட். அந்த அந்த இடத்துல ஒரு கெஸ்டாக தான் இருந்தாரு. அதனால கெஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் போய் சொன்னாங்க, இது போல திராட்சை ரசம் குறைவுபடு, ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் நம்ம அங்க பார்க்க வேண்டியது இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய அம்மா சொல்லிட்டாங்க, நான் உடனே செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்களா? செய்யல. உடனே அவங்க சொன்னாங்க, என்னுடைய வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் ஒரு டைமிங்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்துல அந்த காலகட்டத்துல தான், அந்த டைமிங்ல தான் இந்த இந்த காரியங்கள் நடைபெறும். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கம் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றத்திற்கும் ஒரு ஒரு காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியில வேதாமவசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம், ஐயோ! இன்னைக்கு கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, நாளைக்கு நேத்தே கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, இன்னைக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும்
வரவில்லை. நீ பொறுமையா காத்திருப்பா. உனக்கு என்னுடைய டைம்ல, காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைமிங்ல நான் என்ன செய்வேன்? என்னுடைய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகளோட, ஏக்கத்தோட, என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடந்துராதா, அது நடந்துராதா, இதை செஞ்சிட மாட்டானா, அதை செஞ்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும், நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. நம்முடைய ஆண்டவருடைய நேரத்திற்காக, காலத்திற்காக நாம் பொறுமையோட காத்து கொண்டு இருக்க வேண்டும். ரெண்டாவது, பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கிட்டேயே வச்சுட்டு இருக்க வேண்டாம். இங்கே நம்ம இயேசுவின் தாயார் செய்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அவங்க கடந்து போனாங்க. அவங்க கிட்ட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறத அடுத்துள்ள வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். இப்போ நம்ம வாசிக்கிறோம், இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினராக அழைக்கப்பட்டார். இப்போ விருந்தினர்கிட்ட போயிட்டு இயேசுவின் தாயார் போய் சொல்றாங்க, இது மாதிரி திராட்சரசம் குறைவுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இவர் அப்பொழுது தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாயார் சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, அந்த தாயானவர் அந்த சீன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில போறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இனிமே என்கிட்ட வராதீங்க. யார்கிட்ட போனோம்? யார்கிட்ட போனோம்? இயேசு கிறிஸ்து போயிட்டாங்க. அவர்தான் இந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியும். அவர் இல்லைன்னா இந்த சூழ்நிலைமையை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. என்னால் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் முடியவே முடியாது, நீங்கள் அவர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கையை காமிச்சு விட்டுட்டாங்க. இப்போ அவர் விருந்தினராக இருந்தவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, he became the host of the wedding. முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படியாக அழைச்சிருந்தாங்க? கெஸ்டாக அழைச்சிருந்தாங்க, ஒரு விருந்தினராக அழைச்சிருந்தாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய டைட்டில் என்னவாயிடுச்சு? he became the ஹோஸ்ட். அவர் தான் இப்போ கல்யாணத்தை நடத்துகிற பெரிய பொறுப்பு அவர் கையில் கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம பார்க்குறோம்னாக்கா, இப்போ அதன்படி செய்யுங்கள் சொல்லி அங்கே அவருடைய பொறுப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபோது, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் தான் இங்கே சூழ்நிலையை மாற்ற முடியும், இந்த குறைவை மாற்ற முடியும். இந்த திராட்சரசம் குறைவை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்ட பொழுது அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி இந்த பந்தி விசாரிப்புக்காரர்கள், பந்தி பரிமாறுகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போகும்பொழுது, இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவின் தாயானவர் விலகிவிட்டாங்க. இப்போ he became the host of the wedding. அவருடைய பொறுப்பு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்த பொழுது அந்த வீட்டில் என்ன நடந்தது? ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறத நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீங்கள் போய் இந்த 6 கற்சாடிகள் இருக்குது, இதெல்லாம் தண்ணியை நிரப்புங்க அப்படின்ட்டாங்க. இங்கே பிரச்சனை என்னது? திராட்சரசமா தண்ணியா? திராட்சரசம் தான் பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? தண்ணியை நிரப்புங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்களும் நானும்னா என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவரே, என்ன இங்கே கல்யாணத்தில் திராட்சரசம் தான் இல்லைன்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்க தண்ணி நிரப்புங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஒரு கேள்வி கேட்டிருப்போம். ஏன்னா சம்மந்தமே இல்லை ஆண்டவர் சொல்கிறதுக்கும் இங்கே சிச்சுவேஷனுக்கும், இல்லை அங்குள்ள பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே இருக்கிற வேலைக்காரங்க எந்த கொஸ்டினுமே கேட்கவே இல்லை, எந்த ஆப்போசிட்டான ஒரு கொஸ்டினும் கேட்காம அவங்க என்ன செஞ்சாங்க? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரத்தை கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அங்கே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார்கள். 7ஆம் வசனத்தில் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு கொஸ்டினுமே கேட்கல, எந்த ஆப்போசிட்டுமே பண்ணாம அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நாயகனாக இருக்கணும். he should become the head of our family. நம்முடைய திருச்சபைக்கு he should be the head of our church. நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவர் தலையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறும். நம்ம அற்புதத்துக்கு மாத்திரம் நம்ம அவர்கிட்ட கேடி போகாம அவர் சொல்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். இந்த வேலைக்காரங்க எந்த கேள்வியுமே கேட்கல, மறு கேள்வி எதுவுமே கேட்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைஞ்சாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனாலும் அந்த வேலைக்காரங்களாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்தாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க கொண்டு போய் பரிமாறுங்க. இப்படி சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்?
ஆண்டவரே திராட்சை ரசம் தானே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடானா தண்ணியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்வி கேட்டிருப்போம். அப்போ கூட அந்த வேலைக்காரங்க எந்த கேள்வியுமே கேட்கவே இல்லை. மறுபடியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர்கள் என்ன செய்தாங்க? போய் பரிமாறினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த திராட்சை ரசம் எங்கே வந்தது என்று சொல்லி தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறினதை தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி நிறைந்ததை கொடுப்பான், ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தரே என்று சொன்னான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவாங்க? பெஸ்டான திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட், நல்ல திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, ருசி குறைந்ததை கடைசியில் வரும். நம்ம ஊர் கல்யாணத்துலலாம் ஒரு சில சமயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சாம்பார் ரசம் எல்லாம் போடும்போது சாம்பார் கொஞ்சம் குறையுதுன்னா என்ன செஞ்சுருவாங்க? தண்ணியை கலப்பாங்களா, ரசத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க? பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு, இன்னொரு வாட்டி போய் சாம்பார் செஞ்சுட்டு வர்றதுக்கோ இல்லை ரசம் செஞ்சு கூட்டு பொரியெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. எப்படியாவது வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும். அதனால் என்ன செஞ்சுருவாங்க? ரசத்தை கொஞ்சம் சாம்பாரில் ஊற்றி இதெல்லாம் தண்ணியை ஊற்றி எப்படியாவது என்ன செஞ்சுருவாங்க? சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. இங்கே நம்ம வாசிக்கிறோம், தண்ணியை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பயந்து போய் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் இதை சாப்பிட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவரே ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கணும்? நல்லது வந்திருக்கணும். பின்னாடி என்ன செய்யணும்? ருசி குறைஞ்சது வந்திருக்கணும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பெஸ்ட் வந்து என்ன செய்கிறாரு? லாஸ்ட்டாக வர்றதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ முதல்ல கிடைச்ச திராட்சை ரசத்தை விட கடைசியில் கிடைச்ச அந்த திராட்சை ரசம் பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை ருசி பார்த்தவர்கள் சொன்னதை நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காண ஒரு கல்யாணத்தில் பெஸ்ட் கடைசியில் தான் வந்துச்சு. அது வர்றதுக்கு இடையில நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. என்னென்ன ப்ராசஸ்? முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த வீட்டிலே அழைத்தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் பிரச்சனை தீர்ந்திருக்குமா? இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனால பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் when we allow him to be the host of the house, அவரை நாம் அந்த குடும்பத்தின் தலைவராக நாம் அனுமதிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு அவர் விடையை கொடுக்கிறவராக இருக்கிறார், சொல்யூஷனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளே அந்த பிரச்சனையை டீல் பண்ண வேண்டாம். நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் யார்கிட்ட கொண்டு போகணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் கொண்டு போகும்போது அந்த பிரச்சனைக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது நம்ம பார்த்தது, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அந்த வேலைக்காரங்களாம் யோசிச்சிருப்பாங்க, என்ன ஆண்டவரே தண்ணியை நிரப்ப சொல்கிறீங்க, தண்ணியை கொண்டு போய் பரிமாற சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தது போல நீங்கள் நானும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டை நிச்சயமாக தருவார். அந்த திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, முன்பு கிடைச்ச ரசத்தை விட பின்பு கிடைச்ச ரசம் மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது என்று சொல்லி சந்தோஷத்தோட அவங்கெல்லாம் கடந்து போனது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை நம்முடைய நாயகனாக, குடும்ப தலைவராக, நம்முடைய வாழ்க்கையில தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்வார்? He will give the best. எந்த இதுவுமே அதுக்கு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் பெஸ்டான சிறப்பானதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருவார் என்கின்ற காரியத்தை நாம் அங்கே கற்றுக்கொள்ளலாம். மூணாவது ஒரு விஷயத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். அவர் என்ன இதுன்னா, புதிய பாட்டில் லைஃப் ஆஃப் லாசரஸ், லாசருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம சுருக்கமாக நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். அங்கே என்ன நடந்தது? இங்கே ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்த்தோம்? எங்கே பார்த்தோம்? ரூத்துடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? பெஸ்ட் கொடுத்தாங்க. அவங்களுடைய சந்ததி, அதுக்கு பின்பதாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு சந்ததி, தாவீதுடைய சந்ததி என்பது பெஸ்ட் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தாது நம்ம வாசித்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம், சாதாரண நல்ல திராட்சரசம் இருந்துச்சு, அதை விட பெஸ்ட்டாக ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? சிறப்பான ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, லாசருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 11வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நான் திருப்பிக் கொள்ளலாம். ரோமான் 11வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும்போது 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். யோவான் 11, 1, 2, 3 வசனங்கள்.
ஓகே, போதும். இந்த பேசேஜும் நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு பகுதி தான். இங்கே நம்மளோட டாபிக் எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்க்குறோம், லாசரு என்கின்ற ஒரு சகோதரன் இருந்தான். அவங்களுக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்க. அப்போ டோட்டல் 3 பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான், பலவீனம் ஆயிட்டான். அதுவும் எப்படி ஏற்படுறான், ரொம்ப பலவீனமானதுனால 2 சகோதரிகள் நினைச்சாங்க, ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த செய்தியை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அனுப்புவோம். அப்போ என்ன செய்வார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உடனடியாக வந்து நம்முடைய சகோதரனுக்கு சௌக்கியம் கொடுப்பார், வியாதியிலிருந்து குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. இதுதான் ஆண்டவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரிகள் நினைச்சாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, ஆகவே மெசஞ்சர்ஸ் அவங்கள அனுப்பி, வேலைக்காரங்களை அனுப்பி, இது போல நீங்க நேசிக்கிற, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிற லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? அதுக்கு முன்பதாக நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம விரும்புகிறவங்க யாருக்காவது உடம்பு முடியலன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபோன் பண்ணி கேட்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? வேல்முருகன் அண்ணே, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவீங்க. என்னம்மா செய்யுது, ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வரும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? உடனே தூரமாக இருந்தோன்னா ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். பக்கத்தில் இருந்தோன்னா என்ன செய்வோம்? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போவோம். ஆனால் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பாருங்களேன். என்ன செஞ்சாரு? 6வது வசனம் வாசிங்க. பாருங்க, யாராவது செய்ய முடியுமா? ரொம்ப நேசிக்கிறவர், யாரோ ஒருத்தர்னா கூட பரவாயில்ல, சரிப்பா அப்படி ஏதோ உடம்பு சரியில்லை, அப்புறம் நான் வரேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் நேசித்த ஒரு மனுஷனாகிய இந்த லாசரு வியாதியாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தி அனுப்பப்பட்ட பொழுது, இந்த செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன செஞ்சார்? பின்னும் 2 நாள் தாமதம் பண்ணினார். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல கேட்கும்போது. ஆனால் காட் ஹேஸ் அ பர்பஸ். இதில் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை இதற்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்துள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இந்த சகோதரிகள் என்ன நினைச்சாங்க? மரியாளும் மார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய சகோதரனை தொட்டு சுகப்படுத்தி விடுவார், இல்லைன்னா அற்புதத்தை நடத்தி விடுவார் என்று சொல்லி நினைச்சாங்க. அதுதான் நல்லது என்று சொல்லி அவங்க நினைச்சாங்க. அதனால ஆளுங்களெல்லாம் விட்டு அனுப்பினாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. ரொம்ப நேசிச்சவங்க, ரொம்ப அன்பு கூர்ந்தவங்க கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. 2 நாள் தாமதம் பண்ணினாங்க. அப்போ 2 நாள் கழிச்சு என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா, பார்க்கும்போது அடுத்த செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது, லாசரு மரித்து போனான். முதலாவதாக நம்ம வாசித்தோம், லாசரு வியாதியாக இருந்தான். ஆனால் இப்பொழுது என்ன செய்து விட்டான்? 11, 12 வசனங்களில் வரும்பொழுது லாசரு மரித்து போனான் என்ற செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற சீஷர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி அங்கு அடுத்ததாக வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. இப்போ சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. லாசரு வியாதியா இருக்கும்போதே நியூஸ் வந்துருச்சு, ஆண்டவர் 2 நாள் டிலே பண்ணாங்க. இப்போ லாசரு கிட்ட வரும்போது இப்போ எத்தனை நாள் ஆச்சு? லாசரு கல்லறையில வச்சு 4 நாள் ஆச்சு. கல்லறைக்குள்ள பூமிக்கல்ல 4 நாள் இருந்தா என்ன ஆகும்? ஒரே நாத்து அடிச்சு புழு பூச்சிலாம் வர ஆரம்பிச்சு என்ன இருக்கு, ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன், ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் அங்க வச்சிருக்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது. இப்போ அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க. மார்த்தாள் சொல்றாங்க 21ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எங்க சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்தே போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்த்தாளும் அதே தான் சொல்றாங்க. ஆண்டவரே 32ஆம் வசனம், மார்த்தாளும் அதே தான் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கிருந்து இருந்தனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவங்க 2 சகோதரிகளுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? என் சகோதரன் வியாதியா இருக்கிறான், வந்து தொட்டு சுகப்படுத்துறீங்க. ஏன்னா நிறைய அற்புதம் அடையாளங்கள்லாம் செஞ்சது அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால தான் மரியாளும் மார்த்தாளும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரே நீங்க நேசிக்கிற மனுஷனாகிய இந்த லாசரு வியாதியா இருக்கிறான், வந்து பாருங்களேன், இவனை சௌக்கியம் கொடுத்துருங்களேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பின பிறகு கூட ஆண்டவர் என்ன செஞ்ச, எப்போ வந்தார் தெரியுமா? கல்லறையில் வச்சு 4 நாட்களுக்கு பின்பதாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வர்றதை நம்ம வாசிக்கிறோம். வரும்பொழுது இந்த சகோதரிகளாம் ஒரே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வரும்போது சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இவங்க மரிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நீர் 25ஆம் வசனத்தில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிகளை பார்த்து சொன்னார். அவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன பொழுது அங்கே என்ன செய்தார்? 41, 42, 43 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவை நோக்கி ஜெபம் செய்து 43வது வசனத்துல வாசிக்கிறோம், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது லாசரு, மரித்த லாசரு வெளியே வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெஸ்ட்டை அவர் என்ன செஞ்சார்? ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார். கடைசியில் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஒருவேளை அவங்கள நினச்சிருக்கலாம், வியாதியிலேருந்து குணமாச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? சாதாரணமாக பக்கத்தில் வீட்டுக்காரங்களுக்கோ இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ மரிச்சவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆனவன் நாறி போன ஒரு சூழ்நிலைமை, புழு பூச்சி அரிச்சு தொடங்கின சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது இப்போ யாருக்கெல்லாம் தெரியுது? அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. அதுதான் ஆண்டவர் சொன்னாங்க. 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் 2வது பகுதியில் வாசிக்கிறோம், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை டிலே ஆகி கொண்டிருக்கலாம், தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து குணமாக்கிட்டீங்கன்னா போதும், அது எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ நினைக்கிற வியாதியிலேருந்து குணமாச்சுன்னா அது பார்த்தாது, உனக்கு நான் சிறப்பானது தருவேன். த பெஸ்ட் நான் உனக்கு செய்ய போகிறேன். என்னது? நீ மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளுக்கு அப்புறம் வந்து உன் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். அதுதான் எல்லாரும் பார்த்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய நாமம் இந்த சூழ்நிலை நிமித்தமாக மகிமைப்படும்படியான சிறப்பானதை நான் உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அப்போ 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரூத் டே லைஃப்ல பார்த்தோம். அவங்க கல்யாணம் ஆகி எல்லாம் சிறப்பானதாக நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில தி பெஸ்ட் ஆண்டவர் கடைசியில் வச்சிருந்தாரு. 2வது நம்ம பார்த்தோம், யாருடைய வாழ்க்கையில பார்த்தோம்? காண ஒரு கல்யாணத்துல அவங்க முன்பதாக கிடைச்ச திராட்சை ரசம் தான் பெஸ்ட்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது கடைசியில் த பெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்ததை நம்ம வாசிக்கிறோம். 3வது லாசருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். லாசருடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவங்க சகோதரிகள் நினைச்சாங்க வியாதியிலேருந்து சௌக்கியம் கிடைச்சா நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாற்றம் எடுக்கின்ற சூழ்நிலை உயிர் கொடுத்து தேவனுடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பானதை தருவார். He wants to give you the best. அப்படிப்பட்டதை நாம் சுதந்திரிப்பதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒருவேளை காலதாமதமான இந்த லாசரு பார்க்கும்போது, லாசருடைய செய்தி கேட்ட பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே புறப்பட்டு வரல, 2 நாள் டிலே பண்ணி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல டிலே இஸ் நாட் அ டினையல். நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பானதை தருவதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில டிலே பண்ணிட்டு இருக்க, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார், நம்மளை ஆயுதம் பண்ணிட்டு இருக்கிறார், நம்மளை ஷேப் பண்ணிட்டு இருக்கிறார், நம்மளை மோல்டு பண்ணிட்டு இருக்கிறார். எதற்காக? He wants to give you the best. சிறப்பானதை தருவதற்காக உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை பயன்படுத்தி, உங்களை ஷேப் பண்ணி, மோல்டு பண்ணி, உங்களை டியூன் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்காக? அவர் உங்களுக்கு சிறப்பானதை தருவதற்காக என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் கேட்ட 3 காரியங்களை நம்ம சிந்தித்தோம். அந்த 3 காரியங்களை நம்ம மனதிலே வைத்துக்கொள்வோம். ஆண்டவர் வருகிற நாட்களை நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. இப்பொழுது நம்ம சுவிசேஷ பகுதிக்காக நமக்கு ஒரு வேற டாபிக்ல நம்ம கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த சுவிசேஷ பகுதியில் நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? யாரெல்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? 2 பேரா? எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருப்பீங்களே. ட்ரெயினில் போகிற ட்ராவலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 ட்ரெயின் இருக்குது. ஒரு ட்ரெயின் ஒரு இடத்துக்கு போச்சு, இன்னொரு ட்ரெயின் இன்னொரு இடத்துக்கு போச்சு. அந்த 2 ட்ரெயினை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ ட்ரெயின் சொல்லும் பொழுது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்ட் பாயிண்ட் டெஸ்டினேஷன் இருக்கும். ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ் அண்ட் எண்ட் பிளேஸ் இருக்கும். அப்படி தானே? கரெக்டாக இருக்க இல்லையா? அதுக்கு ஒரு ரூட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரூட்டில் தான் அந்த ட்ரெயின் போகும், அந்த ரூட்டில் தான் அந்த ட்ரெயின் ரிட்டர்னு அந்த இடத்துக்கு வரும். நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சென்னை டு மதுரை அந்த ரூட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் மதுரைக்கு போகணும் அப்படின்ற ரூட்டு நம்ம கான்செப்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ எந்த ட்ரெயின் எடுத்தாலும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். அதே போல் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? நாம் பிறந்த பொழுது இந்த உலகத்தில் நம்முடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. லைஃப் இஸ் எ ஜேர்னி.
அது வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குகிறவர்களாக இருக்கிறோம். அந்த லைஃப் ஜேர்னியை நம்ம தொடங்கும் பொழுது என்ன செய்கிறோம்? அப்படியே பிரயாணப்பட்டு போய்க்கொண்டே இருக்கிறோம். அது ஒரு இடத்துல போய் முடிவடைய பொழுது, அது எங்கே போய் முடிவடைய போகுது? அதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். எல்லாருடைய லைஃப் ஆல்ரெடி தொடங்கிருச்சு. நம்ம இந்த உலகத்துல பிறந்த பொழுதே நம்முடைய வாழ்க்கை தொடங்கி விட்டது. ஆனால் தொடங்கின வாழ்க்கை எங்கு போய் கொண்டிருக்கிறது? வேர் ஐ எம் ஹெட்டிங்? எங்கு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய டெஸ்டினேஷன் எங்க? நான் எந்த திசைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு சிறப்பாக நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ நம்ம 2 ட்ரெயின் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ட்ரெயின், அந்த ட்ரெயின் எங்க போகுது? ட்ரெயின் விச் கோஸ் டு ஹெல், அதாவது நரகத்துக்கு போகிற ஒரு ட்ரெயினை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, ரொம்ப வழி விசாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு 7, 13, 14 யாராவது வாசிங்க. மத்தேயு 7ஆவது அதிகாரம் 13, 14. போதும். இங்க கேட்டுக்க போகிற வாசல் எப்படி இருக்கிறதா? வழி விசாலமாக இருக்கிறது. த பிராட் வே, மிக விசாலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த வழியே போகிறவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம இங்க பார்க்கிறது, இந்த வழி விசாலமான ஒரு வழியில போகிற அந்த ட்ரெயின் எங்க போகிறதுன்னா ரொம்ப க்ரௌடடா இருக்கும். எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு பிரயாணமாக இருக்கிறது. ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ல அது போகக்கூடியதா இருக்கு. ஏன்னா எந்த கவலையுமே இல்லை, சந்தோஷமா அவங்க ஏறுவாங்க, இறங்குவாங்க, ஆரவாரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனா அது போய் போய் சேரக்கூடிய இடம் எந்த இடம்? இட்ஸ் அ டெஸ்ட்ரக்ஷன். நித்தியமான நரகத்துக்கு நேராக அவங்க போய் கொண்டிருக்காங்க. நரகத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குது? வழி விசாலமா இருக்கிறது. அது கேட்டுக்கு போகிற பாதையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வழி, இந்த கேரக்டரிஸ்டிக், அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஒரு ட்ரெயின்னா ஒரு இன்ஜின் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அந்த காலத்துல இன்ஜின் எப்படி இருக்கும்? நீராவி, ஸ்டீம் இன்ஜின். அது போட்டு நல்லா பிக்கப் பண்ணி. இப்போ எப்படி இருக்கு? எலக்ட்ரிக் ட்ரெயின். பவர் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடுறாங்க? செம்ம ஸ்பீடாக போகிறது. அந்த இன்ஜினில் அந்த அந்த பவர் கொடுக்கும்போது என்ன செய்ய முடியும்? வண்டி நல்லா அந்த வீலில் பவர் கிடச்சி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அது போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? பாவம் என்கின்ற காரியம், இந்த நரகத்துக்கு போகிற பாதை, இந்த நரகத்துக்கு டெஸ்டினேஷன் அங்கே போகிறதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. பாவம் உங்களை என்னையும் மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி கடவுளுக்கு விரோதமான தவறுகளை செய்வதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு வண்டி தேவைப்படுறதுக்கு ஃபியூயல் தேவைப்படும் இல்லையா? அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருக்குது? த பிளஷர் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் காரியங்கள், கண்ணின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? நம்முடைய காரியங்கள் இந்த உலகத்துல பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் எல்லாம் இந்த பாவம் செய்து செய்து என்ன செய்கிறோம்? கடைசியில எங்க போகுது அந்த அது? நரகத்துக்கு நேராக. தேவனை விட்டு பிரிந்து அந்த நரகத்துக்கு நேராக உங்களையும் என்னையும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. காரணம் பாவம். வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் விச் கோஸ் டு ஹெல், அது எங்க போகிறது? நரகத்துக்கு போகிறது. அந்த வழி அகலமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்குது, எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரயாணத்துல. ஆனா அதனுடைய முடிவு எங்க? நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. 2வது ட்ரெயின் நம்ம பார்க்க போறோம். த ட்ரெயின் விச் கோஸ் டு ஹெவன், பரலோகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஒரு ட்ரெயின். அது எங்க போய் முடியும் தெரியுமா? அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அது எங்க போய் முடிய போகுது? பரலோகம். நித்தியமான தேவனுடைய ராஜ்யம், தேவன் வாசம் செய்கின்ற அந்த இடத்திற்கு இந்த ட்ரெயின் போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதனுடைய இன்ஜின் எப்படி தெரியுமா? த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சிலுவை மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை தான் உங்களையும் என்னையும் இந்த இடத்திற்கு, அந்த பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இதில் ஃபியூவல்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எது தேவைப்படுகிறதுனா தேவனுடைய வசனம். இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் அந்த வசனத்திற்கு செவி சாய்ப்போம் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். இந்த ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நேரோ வே. அந்த வசனத்தில் செகண்ட் பகுதியை வாசிங்க.
இது ஜீவனுக்கு போகிற வாசல், வழி நெடுக்கமுமாக இருக்கிறது, ஒடுக்கமாக இருக்கிறது. ரொம்ப நேரோவே, அப்படியே குறுகிய பாதை, வழி நெடுக்கமும் ஒடுக்கமுமான ஒரு பாதை. ஆனால் அது கடினமான பாதையாக இருந்தாலும் அது எங்க போகிறது? பரலோகத்துக்கு போகிறது. நித்தியமான ராஜ்யத்திற்கு, தேவன் வாசம் செய்கின்ற அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ட்ரெயினை நம்ம பார்க்க முடியுது. அப்போ 2 ட்ரெயின் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எங்க போகுது? நரகத்துக்கு போகிற ட்ரெயின். 2வது ட்ரெயின் பரலோகத்துக்கு போகிற ட்ரெயினை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த 2 ட்ரெயினுக்கு நார்மலாக நீங்கள் ட்ரெயினில் போகணுன்னா நீங்கள் என்ன வேணும்? டிக்கெட் வேணும் இல்லையா? டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் ஏற முடியுமா? டிடிஆர் வந்து செக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவார்? வித்தவுட்டில் போகிறான்னு சொல்லி ஒன்று ஃபைன் போடுவாங்க. நீ ஒன்றும் பண்ண முடியல, ஃபைன்லாம் அடைக்கலனாலும் ஹெவி ஃபைன் போட்டு இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ஒரு டிக்கெட் தேவைப்படுது. இந்த 2 ட்ரெயினில் ட்ராவல் பண்ணனால என்ன செய்யப்படுகிறது? டிக்கெட் தேவைப்படுது. இந்த 2வது ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் ரொம்ப மேண்டேட்ரி. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் தான் நான் சொன்னேன், ரொம்ப ஜாலியாக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ட்ரெயின் எங்கே போகுது? பரலோகத்துக்கு போகிற அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் மிக அவசியமாக இருக்கிறது. அந்த டிக்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இலவசமாக கொடுக்குற. எந்த ஊர்லையாவது ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததுனால இந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? இலவசமாக ஒவ்வொருவருக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இலவசமான டிக்கெட்டை நம்ம வாங்கி கொள்ளும் பொழுது அந்த அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயினில் நம்ம பிரயாணம் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், சரி நான் 2 ட்ரெயினில் ஃபஸ்ட்டு நான் இந்த நரகத்துக்கு போகிற ட்ரெயினில் போயிட்டு கடைசியில் நரகத்துக்கு போகாமல் ட்ரெயின் நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் வாழும்போதே எந்த ட்ரெயினில் போகணும், எங்கே போய் அது போய் சேரப்போகுதுன்றதை தீர்மானிக்கக்கூடிய நேரம் இதுவாக இருக்கிறது. கடைசியில் எண்டில் போயிட்டு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கவே முடியாது. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நான் எங்கே போக வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து நான் மதுரைக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, சென்னை டு மதுரைக்குள்ள டிக்கெட் நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன். சென்னை டு மதுரைக்குள்ள ட்ரெயினில் தான் நான் ஏறி உட்காருவேன். சென்னை டு தூத்துக்குடி போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்தா மதுரைக்கு போக முடியுமா? போகவே முடியாது. அப்போ நான் சென்னை டு மதுரை போகணுன்னா, சென்னை டு மதுரை போகிற ட்ரெயினில் தான் நான் ஏறி உட்காரணும். அதுக்குரிய டிக்கெட் எடுக்கணும், அந்த ட்ரெயினில் உட்காரணும். அப்படி போகும்போது தான் நான் மதுரைக்கு போக முடியும். அதே போல் நாம் பரலோகம் என்கின்ற அந்த நித்திய ராஜ்யத்தில் கடவுள் வாசம் செய்கிற அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் சேரணும்னா, இந்த இலவசமாக கொடுக்குற இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே இந்த ஆண்டவர் வாசம் செய்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக முடியும். அப்போ இன்னைக்கு 2 ட்ரெயின் நம்ம பார்த்தோம். 2 ட்ரெயினில் எந்த ட்ரெயினில் நீங்கள் போகணும்னு முடிவெடுக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த ட்ரெயினில் ஏறணுன்ற தீர்மானத்தை நீங்கள் தான் எடுக்கணும். இதுவரைக்கும் ஆனால் எனக்கு தெரியல, இந்த உலகத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், என் மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு இஷ்டப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன், கடவுளுக்கு பிரியம் இல்லாதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம இந்த தருணத்தை இழக்க வேண்டாம், வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பு என்னும் டிக்கெட்டை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் மரித்தார். அவர் ஒரு தப்புமே செய்யவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் பாவம் இல்லை. அவர் தூய்மையான கடவுள், பரிசுத்தமான கடவுள். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய இலவசமான அந்த டிக்கெட்டை என்னுடைய கரங்களில் தருவார். ஒருவேளை நினைக்கலாம், நான் நல்லது செஞ்சுட்டேன்னா பரலோகத்துக்கு போயிடலாமா? வாய்ப்பே இல்லை. தான தர்மம் பண்ணிட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போயிடலாமா? வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு காரியம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நாம் பரலோகத்துக்கு போக முடியும். இன்றைக்கு நாம் மரித்தாலும் பரலோகத்துக்கு போவோம் என்கின்ற நம்பிக்கையை கடவுள் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ட்ரெயின்? 2 ட்ரெயின், ஒன் விச் கோஸ் டு ஹெவன், அனதர் விச் கோஸ் டு ஹெல். நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஒரு ரயில் பிரயாணம், இன்னொன்று மோட்சத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற இன்னொரு ரயில் பிரயாணம். எந்த ட்ரெயினில் ஏறணுன்றத
நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எண்டில் கடைசியில் போயிட்டு நான் மாறிக்கலாம், என்னுடைய திறமையெல்லாம் மாறி அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிக்கலாம், இங்கேருந்து அங்கே மாறிக்கலாம், வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்தில் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பது அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே ஒரே ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட நித்திய காலமாக நிரந்தரமாக என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கடந்து வந்த நேரம் முதல் இம்மட்டும் வரைக்குமாக உம்முடைய பிரியாத பிரசன்னமும் உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழிநடத்தலும் ஆவியானுடைய வழிநடத்தலும் எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாடி ஆராதித்து துதித்தோம், நன்றி செலுத்தினோம். எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் சுகந்த வாசனையாக நீர் அங்கீகரித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் கேட்ட உடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் இந்த நாளிலே. தகப்பனே அப்பா, நாங்கள் 3 காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கேட்டு அறிந்திருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம். அவளுடைய துவக்கமானது அற்பமாய் இருந்தாலும் அவளுடைய முடிவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அது பூரணமாக இருந்ததை நாங்கள் பார்க்க முடிந்ததா இருந்தது. ஆண்டவரே, அவளுடைய சந்ததியிலே ஆண்டவரே தாவீதும் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிறக்கக்கூடிய ஒரு பெயர் பெற்ற ஒரு சந்ததியாக வந்ததை நாங்கள் பார்க்கிறோமே அல்லவா. அதே போல கானாவூர் கல்யாணத்திலே நடந்த அற்புதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு குறைவுபட தொடங்கின பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக, குடும்பத்தின் நாயகனாக மாறும் பொழுது அந்த குறைவெல்லாம் நிறைவாக மாறினதாக நாங்கள் கேட்டோம். அதை தொடர்ந்து லாசருனுடைய மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே லாசரு மரித்த பொழுது இயேசு அங்கு அநேகருக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று அந்த காரியம் நடந்தது. மரித்தவன் உயிரோடு கூட எழுந்து அவர்களோடு கூட பேச தொடங்கினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் அதே தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் சர்வ அதிகாரத்தை உடைய தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோமே தகப்பனே. அப்பா, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அற்பமாக நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இவையெல்லாம் ஆண்டவரே முடிவிலே நீர் சம்பூரணமாக நீர் எங்களுக்கென்று ஒரு வைத்திருக்கிறீர். அதை கொடுப்பதற்காகவே இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்து கொண்டு வருகிறீர். அப்படி என்று சொல்லி நல்ல ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இப்படியாக கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். விசுவாச வாழ்க்கையில எங்களுக்கு வருகின்றதான போராட்டங்களையும் பிரச்சனைகளும் எல்லாவற்றிற்கும் பின்னதாக நீர் எங்களுக்கென்று ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீ வைத்திருக்கிறீர். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேண்டிய பலனை நீங்க தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே சுவிசேஷ பகுதிக்காக நாங்கள் கேட்ட வசனத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகின்றோம். ஆண்டவரே, 2 விதமான வாசல்களை குறித்து நாங்கள் வாசித்தோம். அவைகளை ஆண்டவரே 2 விதமான ட்ரெயினுக்கு நாங்கள் ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கும்படியாக நீர் கிருபை பாராட்டினீர். மோட்சத்திற்கு செல்லக்கூடியதான ஒரு ட்ரெயினை நாங்கள் பார்த்தோம். அதே போல ஆண்டவரே அப்பா, நரகத்திற்கு செல்லக்கூடியதான ட்ரெயினை நாங்கள் குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, பரலோகத்திற்கு மோட்சத்திற்கு நரகத்திற்கு செல்ல வேண்டிய அந்த ட்ரெயினை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பாதையானது அகலமானதா இருக்கிறது, அது பிராட்வேவா இருக்கிறது, ஆரம்பம் ஜாலியாக இருக்கிறது, முடிவானது காலியாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அங்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி வாசிக்கின்றோம். நித்திய அழிவுக்கு அது செல்லக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய, மோட்சத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதை, அந்த ட்ரெயினை குறித்து வாசிக்கும் பொழுது அது கரடுமுரடானதா இருக்கிறது, குறுகலானதா இருக்கிறது, நேரோவேவாக இருக்கிறது. அது நித்தியமாக இயேசுவோடு கூட இன்பமாக வாழக்கூடிய நித்தியமாய் ஒரு இடமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு வந்திருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நான் மரித்தால் எங்கு செல்வேன், என்னுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும், நான் எங்கு செல்லக்கூடியவனாக இருக்கின்றேன், இப்ப இருக்கக்கூடிய இதே நிலைமையில பாவத்தோடு கூட நான் மரிப்பேன் என்று சொன்னால் நித்திய அழிவிற்கும் நரகத்திற்கு நான் போகக்கூடியவனாக இருக்கின்றேன். ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த ராத்திரி நேரத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரை இன்றைக்கு ஒருவேளை மரணம் வரும் என்று சொன்னால் மறுமையிலே நித்தியத்திலே அவரோடு கூட நித்திய காலமாய் இருப்போம் என்கின்ற நம்பிக்கையுற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் விசேஷமாக செபிக்கின்றோம். இப்படியாக வந்த ஒவ்வொருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அநேக தேவைகளோடு கூட, அநேக பிரச்சனைகளோடு கூட கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, அவருடைய குடும்பத்தின் நாயகனாக, அவருடைய வாழ்க்கையின் நாயகனாக
தேவனாக நீர் காணப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில குறைவையெல்லாம் நீர் நிறைவாக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே பரலோகத்தையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய கிருபையிலே தாங்க. இங்கு வந்தது நல்லது என்று சொல்லி இருந்து கடந்து செல்ல, உம்முடைய வார்த்தையை சுதந்தரித்தவர்களாக கடந்து செல்ல நீங்க உதவி செய்யுங்க. குறைவுகளை நிறைவாக மாற்றக்கூடிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக வர வேண்டும் என்கின்ற இந்த காரியத்தோடு கூட, இந்த சிந்தனையோடு கூட நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்கின்றோம் தகப்பனே அப்பா. இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவரே நீர் எங்களுடைய நாயனாக, இந்த குடும்பத்தினுடைய தலைவராக நீர் இருந்து ஆண்டவரே கிறிஸ்துவாய் எங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் இருந்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே சுகவீனமாக பலவீனமாக உள்ளவருக்காக நாங்கள் வருகிறோம். இறங்கி பரிபூர்ண சுகத்தை தாங்க. சாமுக்கா கூட வருகின்றோம். இறங்கி நல்ல சுகத்தை தாங்க. ஆண்டவரே வருகிற வாரத்தில் பிரயாணப்படுகிற ரூபன் ஃபேமிலிக்காக வருகிறோம். சுகபத்திரமாய் நீங்க கொண்டு வாங்க. அதே போல தகப்பனே அப்பா, வேலையிலே பிரச்சனை உள்ளவருக்காக நாங்கள் வருகின்றோம். புதிய வேலை மாற்றத்திற்காக காத்திருவுக்காக நாங்கள் வருகிறோம். பேப்பர் ஒர்க்கில் நடந்து கொண்டிருக்க வருகிறோம். இவையெல்லாம் சீக்கிரமாக முடித்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படியாக இந்த நாளிலே வந்த ஒவ்வொருக்கான நன்றி செலுத்துகின்றோம். ஒரு சிலரை காண முடியவில்லை ஆண்டவரே, அநேக சூழ்நிலை நிமித்தமாக அவர்களால் வர முடியவில்லை. வரும் நாட்களில் அவர்கள் காணப்படவும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உமக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த நீர் எங்களுக்கு கிருபையை தாங்க. இப்பொழுது நாங்கள் ஜெபித்து இங்கிருந்து பிரிந்து கடந்து செல்கின்றோம். பிரியாத தேவன் நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.